இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7ஓட டே 81க்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆரம்பித்ததே பிரச்சனையில் தான் முடிய போகுது இன்றைக்கி ஷோ அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ரவீனா வீட்டிலேருந்து வந்திருந்தாங்க. ரவீனாவோட அண்ணன் வந்திருந்தார். அவர் யார் அப்படின்னா, முண்டாசுப்பட்டி படம் இருக்குல்ல, அதில் ஒரு சின்ன பையன் வில்லேஜில் ஒரு சின்ன பையனை காமிச்சிருப்பாங்கல்ல, அந்த பையன் தான் முண்டாசுப்பட்டியில் நடித்த அந்த பையன் தான் ரவீனாவோட அண்ணன். அதுக்கப்புறம் தான் ராம்குமாரோட அடுத்த படத்தில் அதாவது ராட்சசன் படத்தில் ரவீனாக்கு ரோல் கிடைச்சது அப்படின்லாம். காரணம் என்னன்னு பார்த்தா, அவங்க அண்ணன் தான் காரணம் அப்படின்லாம் இருக்க. அவர் வந்திருந்தாரு. அவரு கூடயே ரவீனாவோட ஆன்டி ஒருத்தங்க, அதாவது ஃப்ரெண்டோட அம்மா ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டாங்கப்பா ரவீனாவை. நீ எப்படி அவன் சொல்றான், அவங்க அம்மாவுக்குலாம் ஓகே, உங்க அம்மாலாம் ஓகே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்கான். உங்க அம்மா எப்பயாவது ஓகே சொன்னாலா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப தீவிரமாக கேட்டுட்டு இருந்தாங்க. நீ நைட்டு 3 மணிக்கு உட்காந்து பேசுற, எதுக்கு உட்காந்து பேசுற? நைட்டு எதுக்கு உட்காந்து 3 மணி வரைக்கும் பேசுற? தூங்க மாட்டேயா? டாஸ்க் என்னமோ அவனுக்காக விளையாடுறேங்கிற. வெளியே 5 ஸ்டார் டாஸ்க்ல எவ்வளோ முக்கியமான டாஸ்க்கு, அது அவனுக்காக விளையாண்ட அப்படிங்கிற. நீங்கள் 2 பேர் விளையாண்டிங்களா ரேங்கிங் டாஸ்க்கு, அது நீங்கள் 2 பேர் விளையாண்டது. உன்னோட பாயிண்ட்ஸ் அதில் வேலிடாவே இல்லை. நீ கன்ஃபர்ஷன் ரூமில் போய் ஒருத்தரை நாமினேட் பண்ணுறப்ப எப்படி நாமினேட் பண்ணுற? ஆனால் அந்த ரேங்கிங் டாஸ்கில் என்ன பேசின அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. எதுக்கு அந்த 3ஆம் நம்பரை விட்டு கொடுத்த அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. மணியை கூப்பிட்டு உட்கார வச்சு, நீ என் பொண்ணு கூட பேசாத, இனிமேல் நீ கேரிங்லாம் பண்ண வேணாம், இந்த குண்டு பையன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லாத. அப்புறம் நீ ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க கூட பேசாத, இவங்க கூட பேசாத. நிக்சனுக்கு பூரி கொடுத்த மேட்டரில் கூட நீ ரொம்ப பொசசிவாக இருக்க. அதெல்லாம் வேணாம். அவளை பற்றி தெரியும், அவளுக்கு என்ன தேவைங்கிறது தெரியும். அவளோட கேம் விளையாட்டும், நீ அந்த கேமில் இன்டர்ஃபியர் ஆகாத அப்படிங்கிற சொன்னாங்க. அதை தாண்டி என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரீசெண்டாக நடந்த டான்ஸ் மாரத்தானில் நீ காசு வாங்கிட்ட, ஆனால் ஒரு கேப்டனாக நீ எந்த இடத்துலையுமே ஸ்டாப் பண்ணல, வேண்டான்னு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அவர் நிறைய ட்ரை பண்ணார், இருந்தாலும் அவங்க வாங்கலை அப்படிங்கிறது தான். அதனால உன் கேமும் ஸ்பாயில் ஆச்சு, அவள் கேமும் ஸ்பாயில் ஆயிடுச்சு, வீட்டில் இருக்கிற எல்லார் கேமும் ஸ்பாயில் ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஹெவி டோஸ் விட்டாங்க. அதுக்கப்புறமா கோட் ரைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்கப்பா. அது சொன்னால் என்ன அர்த்தம் தெரியல. ஒரு வேளை வெளியவே பேசியிருப்பாங்க. வீட்டில் வர்றப்போ ரெட்டுன்னு சொன்னீங்கன்னா நான் டேஞ்சரில் இருக்கேன்னு அர்த்தம், அப்போ நான் கேமை ஒழுங்காக விளையாண்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஹிண்ட்டாக இருக்கும் போல். பிக் பாஸ் அதுக்கு ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுத்தாருப்பா. நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புங்க, உலக விஷயம் கோட் வேர்ட்ஸ்லாம் வச்சு பேசிட்டீங்க, வெளியே கிளம்புங்க அப்படிங்கமா சொன்னார். ரொம்ப நேரமாக அவங்களும் ட்ரை பண்ணாங்க. நாங்கள் இங்கே ஒன்றுமே பேசல, அவங்களுக்கும் புரியல, ரவீனாவுக்கும் அந்த ரெட் அப்படின்னா என்னன்னு புரியல, மறந்துட்டாங்க போல். ஆனால் ரொம்ப நேரம் பேசினதுக்கப்புறம், இனிமேல் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, அந்த மாதிரி கோட் வேர்டெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, இது என்னோட ஹவுஸு, என்னோட ஹவுஸ் மேட்ஸாக நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பிக் பாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லி அவங்கள இருக்க வச்சாருப்பா. நைட்டு வரையில் இருக்க வச்சாரு. அதுக்கப்புறமா பூர்ணிமாவோட அண்ணன் பொண்ணு வந்திருந்தாங்க. அவங்களோட செம ஜாலியாக இருந்தது. விக்ரமோட தங்கச்சி வந்திருந்தாங்கப்பா. இவங்களும் ஒரு சைடு ரோஸ்ட் விட்டுட்டு இருந்தாங்க. ஏன் நீ அம்மா அப்பா போனதுக்கப்புறம் ஒருத்தருக்கு போய் சாரிலாம் கேட்டுட்டு இருக்கிற? உன்னோட கேமை ஸ்பாயில் பண்ணுறது யாரு தெரியுமா? மாயா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எஸ், எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 5 ஸ்டார் வாங்கினது, நீ வாங்கின 5 ஸ்டார் டாஸ்கில் வின் பண்ணி வாங்கினேல, உனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு அவள் சொல்லிட்டு இருக்கிறா. எனக்குலாம் அவன் மேலே செம காண்டில் இருக்கேன், நான் பேசவே இல்லை. பூர்ணிமாவை கூட ஏதோ ஒரு சைடில் ஏற்றுக்கலாம், ஆனால் மாயாவை மட்டும் நீ நம்பவே நம்பாத, உன்னோட கேம் நீ விளையாடு அப்படிங்கிற சொன்னாங்க. அவர் இருக்க போகிறதோ 1 வாரமோ 2 வாரமோ, இப்போ அதெல்லாம் சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ரவீனா முடிஞ்சால் இந்த வாரமே கிளம்பிடுவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கெல்லாம் முன்னாடியே மாயாவோட அம்மாவும் அக்காவும் வந்திருந்தாங்கப்பா. மாயாவோட அக்கா ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க. அவங்கள முன்னாடியே நமக்குலாம் தெரியும்ல, அவங்க ஒரு சிங்கர் அப்படிங்கிறலாம் தெரியும். அவங்க நிறைய அவங்க வீட்டு விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. பீக்காக் வரும், எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஆறு ஒன்று ஓடுது, அதில் சூப்பராக தண்ணி போயிட்டு இருக்கிறோம், பின்னூசி போட்டால் கூட அது பளிச்சுன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. மாயாவுக்கு எதுவும் ஹிண்ட் கொடுத்த மாதிரி தெரியல. அவளோட கேம் ஸ்ட்ராங்காக இருக்குது, நீ தான் பெஸ்ட் பிளேயர் இந்த ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அது ஒரு வகையில் உண்மைதான் அப்படிங்கிறது தான். ஃபைனல் வீக் வரையில் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது மாயாவுக்கு அப்படிங்கிறது தான். அதே தான் அவங்களும் சொல்லியிருந்தாங்க. கடைசியாக தான் மணியோட பிரதர் வந்திருந்தாரு, அவரோட டாக்டரோட வந்திருந்தாரு. அந்த பொண்ணு கியூட்டா 2 பேர் எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. 2 கியூட்டிஸ் இருந்தாங்க வீட்டில் அப்படிங்கிற ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க அவங்க கூட எல்லாம். மணியோட பிரதர் அவருக்கு எதுவும் அட்வைஸ் தந்த மாதிரிலாம் எதுவும் பெருசாக பார்க்கல. இதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ரவீனாவோட பிரதர் சொல்லியிருந்தாரு, நீ உனக்காக கேம் விளையாடுறீங்கல்ல, அந்த கேம் நீ அப்படி தானே சொல்லிட்டு உள்ளே வந்த, அந்த கேமே காணாமா அப்படிங்கிற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. பூர்ணிமாவுக்கு ஒரு விஷயம் சொன்னாங்கப்பா, அதுதான் செம்ம மேட்டராக இருந்தது. நீ கேமராக்காக சொன்னதே
சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரிலாம் சொன்னார். எஸ், ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய இடத்துல போய் அதையே சொல்லி 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 அப்படின்ட்டு இருக்கிற, அது ஒரு தடவை சொன்னேன்னா ஓகேன்னு விட்டுரு, அதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. அது ஒரு நல்ல அட்வைஸாக இருக்கும் பூர்ணிமாக்கு அப்படிங்கிறதா எனக்கு தோணுது. உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி ப்ரோமோ 1 வந்துருச்சு. இந்த ப்ரோமோவில் என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னா மீண்டும் ரவீனாவும் மணியும் ஒன்றும் உட்காந்து அந்த முட்டையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்கப்பா. குண்டு பையான்னு சொன்னது அவ்வளோ தப்பா, குண்டு பையா குண்டு பையா குண்டு பையான்ட்டு வீட்டில் இருக்கிறவங்களையெல்லாம் நல்லா வெறுப்பேற்றிட்டு இருக்கிறாரு. ஒரு நல்ல பேரை கெடுத்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒரு நல்ல பேர் அப்படின்னா எப்படி ஏர்ன் பண்ணணும்னா ரொம்ப டைம் ஆகும். அது கிடைக்கணும்னா இப்படி சில விஷயங்கள் செஞ்சால் மட்டும் போதும், கெடுத்துடலாம் அப்படிங்கிறதான். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்படியே நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.